அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 12வது அத்தியாயம் 23வது வசனத்தில் ஆண்டவன் வந்து நமக்கு யாராச்சும் நன்மை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமையே நம்ம அவங்கள வந்து ஏமாற்றுவோம். இப்படி வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் உங்களை மனசை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஆண்டவன் நம்மளை வந்து ஒரு வழிகாட்டு தான். அதனால் என்றைக்குமே நமக்கு நன்மை செஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தீமை செஞ்சவங்களாலும் சரி, நம்ம வந்து என்றைக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அப்படி செய்கிறது வந்து நயவஞ்சர்களுடைய அடையாளம் அப்படின்னு ஆண்டவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கிட்டையாச்சும் வாக்கு கொடுத்துருப்போம், அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அதுவும் நயவஞ்சர்களுக்கு உண்டான அடையாளம் தான். அடுத்து வந்து நம்ம யார்கிட்டயாச்சும் பொய் சொல்லியிருப்போம், அதுவும் நயவஞ்சர்களுக்கு உண்டான அடையாளம் தான். இந்த அடையாளங்கள்லாம் நமக்கு இல்லாமல் நம்மளை நாம் பாதுகாத்துக்கொள்வோம். நம்ம மனசை இது இல்லாமல் பாதுகாத்துக்கிட்டால் ஆண்டவனுடைய அருள் வந்து நம்மளை நெருங்கி வரும். இந்த தீமைகள் பண்ணாமல் இருந்தால் ஆண்டவனுடைய அருள் வந்து நமக்கு நெருங்கி வரும். அதனால் இந்த தீமைகள் பண்ணாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனசை. அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பாவங்கள்லேருந்து நம்ம விலகி வாழும்போது. ஏன்னா இது வந்து ஒரு தீய சக்தியோடைய செயல்பாடு. இதை நம்ம செயல்படாமல் நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, வாக்கு மீறக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. இந்த மூணையும் பார்த்துக்கோங்க. என் சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு முதல்ல இந்த டெக்ஸ்ட்டை அண்டர்லைன் பண்ணியிருக்கதை படிங்க, உங்களுக்கு புரியும். சவுண்டை கம்மி பண்ணிட்டு முதல்ல படிங்க.